எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் சார் மொத்தம். நான், அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா 5 பேர். அந்த 20 கிலோ அரிசி வந்து பத்தாது. அப்படி அந்த ஷார்ட்டேஜ் ஆகிற டைமில் வந்து ஒரு நாள் காலையில் செஞ்ச சாதம் பிளேட் வச்சாங்க, சாப்பிட்டுட்டேன். வழக்கமாக அம்மா 2வது பிளேட் வைப்பாங்க. நான் சின்ன வயசில் என்ன சார் தெரிய போகுது, அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லை இருக்கு, இந்த கஷ்டம்லாம் நம்மளுக்கு தெரியாது. சாப்பாடு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவங்க மூஞ்சி உடனே மாறிடுச்சு சார். நான் வந்து போய் படுத்துட்டோம், நானும் அப்பா எல்லாரும் வந்து படுத்துட்டோம். நைட்டு 11 மணிக்கு வந்து என்னை எழுப்புறாங்க சார். எழுப்பிட்டு சாப்பாடு இருக்கு வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சாப்பிட்டுட்டு போய் கம்முன்னு படுத்துட்டேன். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தாங்க, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அரிசி அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இந்த ரேஷனில் வந்து பொங்கல் சமயத்தில் அந்த பச்சரிசி கொடுப்பாங்க சார். அந்த ரைஸ் வந்து ரொம்ப நாளாக இருந்து புழுத்து கல் வச்சு இருந்தது சார். நைட்டு 2 மணி நேரம் உட்காந்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி குழந்துடும். 11 மணிக்கு விறகடுப்பு வச்சு அதை வந்து டைமுக்கு பொறுப்பாக ஆக்கி அதுக்கப்புறம் எடுத்து வந்து கொடுத்து அதை வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. நான் இன்னைக்கு என்னுடைய சம்பாத்தியத்தில் கடையிலேருந்து ஒரு மூட்டை அரிசி 1500 ரூபா கொடுத்து எடுத்து வந்து வீட்டில் வச்சு அந்த சாதத்தை எடுத்து அதில் கை வைக்கிறப்ப அது நினைவு எனக்கு வந்துட்டு போகும் சார்.